குரு வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். சான்ற பெருமக்களே, இன்றைய கால சூழலுக்கு மட்டுமல்ல, இதுவரை வாழ்ந்த காலகட்டத்திற்கும் ஒரு அடிப்படையான கேள்வி என்ன என்றால், வாழ்வது சரி என்றால் வருத்தங்கள் ஏன்? இப்போ ஒரு நேர்காணல், உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லோரிடத்திலேயும் நீங்க சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் எத்தனை பேர் இல்லை என்று பதில் சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட தரமாட்டாங்க. எல்லோருமே நான் சரியா தான் இருக்கிறேன்பாங்க. சில பேர் நான் சரியா தான் இருக்கேன், மற்றவங்க தான் சரியில்லை அப்படிம்பாங்க. சில பேர் ஒரு சமூகம் நல்லா இருக்குது, மற்ற சமூகங்கள் சரியில்லை அப்படிம்பாங்க. சில பேர் என்னுடைய நாடு ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற நாடுகள் தான் சரியில்லை அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் கஷ்டம் வரும்போது போய் நம்ம குருமார்கள்கிட்டையோ அல்லது ஜோதிட, வாஸ்து, கைரேகை இப்படி பல தரப்பட்ட நிபுணர்களிடத்திலேயோ கேட்கிற போது, நீங்க சரியாத்தான் இருக்கிறீங்க, கிரகம் சரியில்லை, கர்மா சரியில்லை அப்படி ஏதாவது சொல்லுவாங்களே தவிர, நாம் சரியில்லை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையில் ஒரு குறை உண்டு என்கின்ற கருத்தை பரவலாக யாரும் பேச விரும்புவதில்லை. அப்படி பேசினா யாருக்கும் கேட்கறதுக்கு நாட்டமும் இருக்காது. அதனால உங்க மாதிரி உத்தமர் இல்லைங்க, அவங்கதான் சரியில்லைன்னு சொன்னாதான் உட்கார்ந்து கேட்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி காலங்காலமாக வியாக்கியானம் பண்ணி பண்ணி அவங்களும் கேட்டு சமுதாயத்தையும் கெடுத்தாங்க. தமிழர் மணியன் ஐயா சொல்லுவார், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா பொழுதுபோக்காக மட்டும் அல்ல, வெறும் நகைச்சுவை பேச்சாக மட்டும் அல்ல, கேட்கின்ற மக்களை இந்த கருத்து புரியவில்லையே என்று சிந்திக்க தூண்டும் அளவுக்கு ஒரு புதிய கருத்து இருக்கணும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட பேச்சு தான் சபைக்கு அழகு, சமுதாயத்துக்கு மேன்மை அளிக்க வல்லது. அதனால தெரிஞ்சதையே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. தெரியாத சில விஷயங்களையும் சேர்க்கணும். அப்பதான் வளர்ச்சி, அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், அனுபவங்கள் அதை சார்ந்து தெளிவாகி கொண்டே வரும். அந்த வகையிலே இன்றைக்கு எல்லோருடைய கருத்தின்படி நாம் சரியாகத்தான் வாழ்கிறோம் என்றால், எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை காவல் நிலையங்கள், இராணுவம் வரைக்கும், இவை எல்லாம் எதற்காக வந்தன? எல்லாமே நல்லவங்க, எல்லாருமே சரியாத்தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு காவல்துறை, நீதித்துறை, இராணுவத்துறை எல்லாமே? அப்ப அடிப்படையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு குறை இருக்கிறது. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் என்கிறார் மகர்ஷி. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை. அப்ப தன்னுடைய
குற்றம் குறை என்ன என்பதை முதல்ல அடையாளம் காணும். நான் எப்பவுமே பர்ஃபெக்ட் என்ற ஒரு முடிவு எடுத்து விட்டால் வளர்ச்சியே இருக்காது. அதாவது கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் என்று சொல்லுவார்கள். எதுக்குன்னா, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்றார் பட்டுக்கோட்டை. வாழ்க்கை நீதியே ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு செய்தியை புதிதாக கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். எதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம்? புலன் வழியாக கேட்டு படித்து பார்த்து தெரிந்து கொள்கின்றோம். இதை அனுபவங்கள் என்று சொல்லுங்க. அனுபவம் இல்லாத மனிதன் உண்டா என்றால் எந்த ஜீவனும் கிடையாது. அப்ப அனுபவங்கள் ஏன் பயனாவதில்லை? சிந்தித்து பார்த்தால் மட்டுமே அனுபவங்கள் பயனாகும். அப்ப சிந்தனை திறம் இல்லாத மனிதன் உண்டா என்று அடுத்த கேள்வி வருகின்ற போது அப்படி ஜீவனே இருக்க முடியாது. பைத்தியமா இருந்தா தான் சிந்தனை திறம் இருக்காது. மற்ற சாதாரண நிலையில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் சிந்தனை திறம் வாய்ந்தவர்களே. அப்ப எதிலே குறை என்றால் சிந்திக்கின்ற விஷயங்களிலே குறை. தூங்குற நேரத்துல கூட நிம்மதியா தூங்க விடாம பல பேர் ரீலோட்டிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செஞ்சா இது வரும், அதை செஞ்சா அப்படி வரும், இப்படி வரும் என்று எப்பவும் திட்டம் திட்டிக் கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த சிந்தனை முழுவதும் எதை சார்ந்திருக்கிறது என்றால் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் என்றார் மகிழ்ச்சி. இந்த 4 விஷயங்களைத்தான் இந்த சமுதாயம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டு என்ன என்றால் இது எல்லாமே நாம் நன்மை எதிர்பார்த்துத்தானே செய்யறோம். ஒரு குழந்தையை எதுக்கு பெற்றுக்கிறோம் அப்படின்னா அது நல்ல முறையிலே வளர்ந்து ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல குடும்ப உறுப்பினராக கடமைகளை செய்து தானும் நிறைவாக வாழ்ந்து குடும்பத்தை காப்பாற்றும் என்ற எதிர்பார்ப்பில் தானே ஒவ்வொரு தம்பதி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக தவறான குழந்தை வந்ததுக்கு காரணம் என்ன? யோசிக்கணும் இல்ல. போயும் போய் எனக்கு பிறந்தே சனியனே அப்படின்றாங்க. இப்போ ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். அங்க ஒரு நாய் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா செய்யுது. பாக்குறோம், ஆச்சரியமா இருக்கு. நாய் இவ்வளவு அழகா வேலை செய்யுது அப்படின்ட்டு. என்ன சொல்றோம்? இந்த நாய் குட்டி போட்டா எனக்கு ஒரு குட்டி கொடுக்குறீங்களா அப்படின்றோம். என்ன எதிர்பார்ப்பு? அந்த அந்த நாயை போலவே குட்டி நாய் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு நல்ல மாம்பழம் சுவையா இருக்குது, சாப்பிடுறோம். அந்த கொட்டையை தூக்கி கொல்லைப்புறத்துல போட்டு வைக்கிறோம். ஒரு மரம் முளைச்சு வந்தா இதே மாதிரி கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பு. அப்போ தாய் நாயை போலவே குட்டி நாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பழத்தை போலவே இதிலிருந்து வருகின்ற மரம் பழம் தரும் எதிர்பார்க்கிறோம். அப்போ பெத்தது சனியன்னா பிறந்தது சனியன்னு பெத்தது யார்? இல்லையா? அப்போ பிறந்தது குட்டி சனியன்னா பெத்தது பெரிய சனிய. சனிக்கு சனிதானே பிறக்கும், குருவுக்கு தானே குரு பிறக்கும். அப்போ எதிர்பார்த்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று, காரணம் என்ன என்பதை சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து பார்த்தாலும் தெரியும், வினை பயனே ஒரு தேகம் கண்டாய்.
7 தலைமுறைகளின் பதிவுகளின் தாக்கத்திற்கு ஏற்பதான் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை ஜனிக்கிறது. அப்ப தம்பதிகள் சரியாக இல்லை என்றால், வாழ தெரிந்து வாழவில்லை என்றால் தவறான குழந்தை தானே பிறக்கும். அதே போல பிறந்த பிறகு கல்வி, உடல் ஆரோக்கியம், செயல்திறமை, அறிவின் வளர்ச்சி படிகள், சம்பாதிக்கின்ற சொத்து, செல்வாக்கு, நட்பு, உறவு, குடும்ப அமைப்பு, இப்படி எத்தனை விஷயங்கள் நம் வாழ்க்கையில சந்திக்க வேண்டியிருக்குங்க. இவற்றில் எல்லாம் எந்த மனிதனாவது நான் எதிர்பார்த்தது போல சாதித்து விட்டேன் என்று நிறை பெற்றதை நாம பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில்? இல்லை. ஏன் நிறைவு இல்லை என்றால் அளவு தெரியல. எது எது எப்ப எதுக்காக தேவை. ஒன்றை நான் பெற்றுவிட்டேன் என்றால் இதோடு நிறைவு பெற்று விடுவேனா, வேறொன்றை கேட்பேனா அப்படின்னு ஒரு கேள்வியோடு சிந்தனை செய்து பார்த்தாதான் புரியும். நாம தேவையில்லாம பல விஷயங்களை பெருக்கிக் கொண்டே போகிறோம். தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். இந்த சமுதாய நீதியில சிக்கிய மக்கள் என்றைக்காவது நிம்மதியா வாழ முடியுமான்னு பாருங்க. அப்பா அந்த சமுதாயம் என்பது யாருங்க? மனிதர்களுடைய கூட்டம் தானே சமுதாயம். கார்பரேட் கார்பரேட் கார்பரேட்னு ஒரே அடியா காய்ச்சி கொட்டுறாங்க. சரியில்லை சரியில்லை. அவன் தனியா வசதி இருக்கிறான். அவனுக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. அவன் ஒரு முதலாளியா இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன வேணும், ஏன் நிறையல? இப்படி பாக்குற போது ஒரு நிறைவை நோக்கிய பயணம் மனம் தேடுகிறது. ஆனால் சந்திக்கின்ற அனுபவங்கள் எல்லாமே தான் எதிர்பார்த்தது போல இல்லை. என்ன நுட்பம் என்றால், மனம் தேடுகின்ற இன்பம் என்பது பேரின்பம். சாமி சொல்லுவாங்க, கடல் நீர் ஆவியாகி மேல போய் மேகங்களாக மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த வெண் மேகங்கள் திணி பெற பெற அது நீல மேகங்களாக, கருநீல மேகங்களாக, கருத்த மேகங்களாக மாறி கனத்து குளிர்ந்து பூமிக்கு மழையாக பெய்கிறது. உயர்ந்த மலைகளிலே தொடங்குகின்ற அந்த மண்வழி பயணம் தொடர்ந்து நீர்வீழ்ச்சி, ஆறு, ஓடை, வாய்க்கால், நதிகள் என்று பல அளவுகளிலே அது பயணித்தாலும் அதன் ஓட்டம் நின்று போகிறதான்னு பாருங்க. எங்கேயும் நிக்கிறதே கிடையாது. அப்ப இந்த நீரின் பயணம் எங்கே நிறைவு பெறுகிறது? கடலை அடைந்து விட்டால் அதுக்கு மேல் ஓட்டம் இல்லை. அப்போ எங்கே இருந்து தன் பயணத்தை துவங்கியதோ அதை சென்று அடைகின்ற வரைக்கும் அந்த நீரின் பயணம் ஓய்வது இல்லை. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி, எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே வைப்பது. இதே இயற்கை விதிப்படி மனம் எங்கே இருந்து பிறந்ததோ அங்கேயே சென்று அடங்குகின்ற வரைக்கும் அதன் பயணமும் ஓய்வது இல்லை. இப்ப மனம் பிறந்த இடம் எங்கே? நம்முடைய ஆத்மா. ஆத்மாவுக்கு மூலம் இங்க தாய் தந்தை. இப்படியே போனா எங்கே போய் முடியும்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அங்க போய் நிற்கும்.
அந்த பரமாத்மாவினுடைய எழுச்சி தான் நீங்க ஜீவாத்மாவாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த பரமாத்மாவுக்கு என்ன தேவை, என்ன ஆசைகள் உண்டு? அந்த இடத்தை மீண்டும் அடைகின்ற வரைக்கும் இந்த ஆத்மாவின், இந்த மனதின் எண்ணங்கள் ஓய்வதே இல்லை. அதனால் இந்த மனதின் ஓட்டம் நிறைவு பெறுகின்ற இடம் அவருடைய பூர்வீகம், அது முடிகின்ற இடம். அதனால் அவருடைய இயல்பே எதிலையும் தங்கவே தங்காது. கிடைக்கின்ற வரைக்கும் மிக பெரியதாக எதிர்பார்க்கும். கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து இதைவிட மேம்பட்ட ஒன்று, இதைவிட சிறப்பான ஒன்று, இதைவிட பெரிதான ஒன்று, இதைவிட அழகான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் மனதுடைய ஓட்டமே. அப்ப அந்த ஓட்டம் எங்கே நிற்கிறது என்றால், தன் மூலமாகிய பரமாத்ம தரிசனத்தில்தான் அந்த பயணம் நிறைவு பெறுகிறது. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைந்திருக்கிறதான்னு பாருங்க. இந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அமைந்திருந்தால் வாழ தெரிந்து வாழ்கிறோம் என்று பொருள். அமையவில்லை என்றால் வாழ தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். அப்ப வாழ தெரியாமல் வாழ்கின்ற போது அதுதான் குற்றம், குறை. என்ன குற்றம், என்ன குறை என்றால், எவ்வளவு கிடைத்தாலும் அதுல ஒரு நிறைவே இருக்கிறது இல்லை. பிச்சைக்காரனுக்கு கூட அன்றைய தேவைக்கு பிச்சை கிடைச்சா அவனுக்கு திருப்தி ஆகாது. அவன் தோல்ல மாட்டிக்கிறான அந்த பைக்குள்ள சொத்து சேர்க்கணும், அப்பதான் அவனுக்கு அன்னைக்கு திருப்தி. இப்படி பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், அதிகாரிகள், தலைவர்கள் வரைக்கும் பாருங்க, அன்னைக்கு ஏதாவது ஒரு சேர்க்கணும் கூட. ஆனா எதை சேர்த்தால் நிறைவு கிடைக்கும்? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றார் கண்ணதாசன். ஏன் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்? குட் பீப்புள் ஹவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். அப்ப அதுவே காட்டுதல்ல நம்மகிட்ட குறை இருக்கு அப்படின்றத. நம்முடைய குறையான மனசே காட்டுதல்ல உனக்கு நிறையில குறை இருக்குது. ஆனா என்ன குறை என்று தெரியவில்லை. சொத்து கணக்கிலையா, அதிகார கணக்கிலையா, குழந்தைகள் கணக்கிலையா, இல்ல வீடு ஸ்கொயர் ஃபீட் கணக்கா, இதுதான் தெரியல. அப்போ அதை புரிந்து கொண்டால்தான் அதுல என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு தெரியும். இப்போ திருமணம் ஆன தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கல, என்னமா தவிக்கிறான்னு பாருங்க. என்னவோ இவங்க பெத்துட்டாதான் உலகமே தாங்க போறது மாதிரியும், இவனை பெத்துக்கலன்னு உலகம் அப்படியே அழிஞ்சு போற மாதிரியும் என்ன ஒரு தவிப்பு. பிறந்தா பிறக்கிறது, இல்லைன்னா பரவாயில்ல, இப்ப என்ன கெட்டு போச்சு, 700 கோடி பேர் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருந்ததுன்னா எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, குழந்தைகள் காப்பகம் இருக்குது, அங்க போய் கொஞ்சிக்க வேண்டியதுதானே. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்ல இருந்த போது அந்த அரசாங்கம் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க. Why do you want to have a baby என்பது கேள்வி.
ஆடியோ கிடையாது, ஒன்லி ஸ்டில் மட்டும் போகுது. why do you want to have a baby? அப்புறம் அந்த ஸ்கிரீன் மாறுது, குழந்தைகளை கொஞ்சுறோம், அது கூட விளையாடுறோம், அதை படிக்க வைக்கிறோம், வளர்க்கிறோம், ஆளாக்குறோம், எல்லாம் காட்டிட்டு வரோம். கடைசியில ஒரு வரி முடிக்கிறாங்க, ப்ளீஸ் திங்க் ஓவர் வாட் வில் பி திஸ் எர்த் ஆஃப்டர் 100 years. இப்படியே ஆளாள் பெற்றுக்கிட்டே போனா கொஞ்சம் யோசிங்க, ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த பூமி என்ன ஆகும் அப்படின்னு. பூமி என்ன ஆகும்? இன்னைக்கு 700 கோடி, இதுக்கு மேலே பெருகிக்கிட்டே போச்சுன்னா அணுகுண்டு வெள்ளியில் அழிக்கிறதுக்கு அவனே அடிச்சு போயிடுவான். அப்ப என்ன காரணம் என்றால், அது ஏதோ ஒரு சுகம் உண்டு. குழந்தையுடைய மழை என்ன சொல்லுவார், வள்ளுவரே சொல்லுவார், தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படின்னு. ஆனா வெறும் எண்ணிக்கை மட்டுமே பார்த்துட்டு போனோம்னா அறிவில்லாத மக்கள் கூட்டம் ஆபத்தானது. சான்றோர் எண்ணிக்கை பெருக பெருகத்தான் உலகம் சிறப்பாக இருக்கும். அறிவற்றோர் எண்ணிக்கை பெருகினால் சிக்கலும் பிரச்சனை கூடிக்கொண்டே போகும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன், குடிசைகள் எல்லாம் மாளிகை ஆக்கிடலான்னு ஒரு திட்டம் போட்டாங்க. 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த திட்டம். குடிசைகள் இல்லையா? இப்போ இருந்துதான் இருக்கும். காரணம் என்ன? அவனுக்கு வாழ்க்கை பற்றிய கல்வி போதிக்கப்படவில்லை. இதை எப்படி நாம சிறப்பாக துன்பம் இல்லாத வகையிலே மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் என்ற கல்விதான் ஒரு அரசு ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை சலுகை. அந்த அறிவை கொடுக்கவில்லை என்றால் சமுதாயம் சீரழியும். அதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பங்கு உண்டு. அதனால அடிப்படையில் இப்ப என்ன வேணும்னா, தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து, நம்மகிட்ட எது நல்லா இருக்குது, எது சரியா இல்லை, அந்த சரியில்லாது எது எது என்று அடையாளம் காண வேண்டும். என்னுடைய தவறுகள், என்னுடைய குறைகள் இவை இவை என்று அடையாளம் காண வேண்டும். அதன் பிறகு அந்த குறைகளை ஏற்கணும். என்கிட்ட இது இருக்குதுங்க, ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு கூட ஒரு செய்தித்தாள்ல ஒரு நல்ல செய்தியை படிக்கணும். எந்த தலைவரும் தன் உடம்புல இந்த வியாதி இருக்குன்றத வெளியே காட்டிக்கிறதே இல்லை. ஆனா எனக்கு கிட்னி ஃபெயிலரு, சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத ரஜினி ஒத்துக்கிட்டார் அப்படின்றத செய்தியில போட்டிருக்கிறார். அப்ப இருக்கிறது ஏத்துக்கிறது என்ன வெட்கம், என்ன யாருக்கு இல்லாத சிரமமா, குறைபாடா? அது கண்ணன் அழகா சொல்லுவார். அவருடைய வனவாசம் புத்தகத்துல அவர் செய்த எல்லா தவறுகளையும் எழுதுவார். அது எழுதிட்டு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்கு அறிவுரை சொல்லுகின்ற தகுதி எனக்குத்தான் உண்டு. நீ என்ன யோகி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாரு, ஏன்னா எப்படி வாழக்கூடாது என்று வாழ்ந்து கண்டவன் நான், அந்த சிக்கலையும் சிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சு பார்த்தவன் நான். அதனால சொல்றேன், இப்படி வாழாதே, வாழ்ந்தா துன்பத்துல சிக்குவாய். அதுதானே எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. எனவே ஞானிகளின் நோக்கம் என்ன என்றால், துன்பப்படுபவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாவங்களை நான் ஏற்கிறேன், நீங்கள் இளைப்பாருங்கள் என்றார் இயேசுபிரான். அது மாதிரி மற்ற துன்பங்களை நீக்குவதற்கு வழிகாட்டுவதுதான் குருஸ்தானம். அப்போ நம்மகிட்ட இது இருக்கு அப்படின்ட்டு ஏத்துக்கணும் இல்லை முதல்ல. அப்ப தவறுகளை அடையாளம் காண்பது முதல் படி, பிறகு அதை ஏற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு அதை திருத்த முனைதல்,
இது சரியில்லை, என்கிட்ட இருக்கிற கேரக்டர், இந்த பழக்கம் இது சரியில்லை, இதை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு முனைப்பு. அந்த முனைப்பு வந்தால்தான் தேடுவோம். இது எப்படி மாத்திக்கிறது, யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வழிவகைகளை அப்படின்னு தேடுவோம். அப்படி தேடுகின்ற போதுதான் இறைவன் நமக்கு தகுந்த வழியை காட்டுவான். மக்கள் துன்பங்களை பல வகையில் சந்திக்கின்றாங்க. அதுக்கான காரண காரியங்களை தேடி எங்க போறாங்க அப்படின்னா, ஒரு பூசாரிகிட்டையோ, ஒரு ஜோசியர்கிட்டையோ, இல்லை யாரோ ஒரு உறவு நட்பு எடுத்து, இப்ப பிரச்சனை, இப்ப சிக்கல், என்ன பண்றதுன்னு தெரியல. கேள்வி கேட்டோம், ஆனா கேட்ட இடம் சரியா? கேட்ட இடம் சரியா? யாருக்கு விவரம் தெரியுமோ, விளக்கம் தெரியுமோ, அவங்க கிட்ட கேட்டா தானே சரியான பதில் கிடைக்கும். அவனும் ஒரு அறகுறை, அவங்கிட்ட போய் விளக்கம் கேட்டா அப்ப என்ன கிடைக்கும்? குழப்பம் தான் மிச்சமாகும். அப்போ தன் குறையை நீக்க வேண்டும் என்று முனைந்தால் மட்டும் போதாது, அது எங்கே சரியான தீர்வு கிடைக்கும் என்று தேடும். அப்படி தேடுகின்ற போதுதான் எந்த இடத்துல நம்முடைய குறைகள் எடுத்து விலக்கி காட்டுகிறார்களோ அங்கதான் நமக்கு திருத்தம் கிடைக்கும். நீங்க எல்லாமே பர்ஃபெக்ட்லி கரெக்ட், மத்தவன் தான் தப்புன்னு சொல்ற இடத்துல போகவே கூடாது. ஜோசியனாக இருந்தாலும் சரி, பூசாரியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அடுத்தவர் மேல் பழி போடுவன் நம்பவே கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கு யோசனை பண்ணி பாருங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ இனி 2வது வாரம் தீபாவளி கொண்டாட போறோம். இனிப்பு சாப்பிடுறது அப்படின்னு சடங்கு வச்சிருக்கிறோம். புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். பட்டாசு கொளுத்துறதுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். எதுக்கு இந்த வியாபாரத்தனம்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்திருக்கிறோமா? தீபாவளி எதை காட்டுகிறது? இது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலே நன்மை செய்கிறது? கோடிக்கணக்கான மக்கள் பணம் சில கோடீஸ்வரர்கிட்ட போய் சேர்கின்ற ஒரு பண்டிகை இது. கோடிக்கணக்கான மக்கள் பணம் சில கோடீஸ்வரர்கிட்ட போய் சேர்கின்ற பண்டிகை. எத்தனை முழு பக்க விளம்பரம், தர்மம் பண்ணவா? அப்போ வருஷம் முழுக்க சம்பாதிச்ச காசை ஈஸியா சொல்ற வழி என்னன்னு பாக்குறான். கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், சலுகைகள், விட்டில் பூச்சி மக்கள். ஆனா தத்துவம் என்ன சொல்லுகிறது? நரகாசுர வதம். நரன் என்ற இந்த உடம்புக்குள் இருக்கின்ற அசுரத்தனமான குணங்களை வதம் செய்வது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல நேற்றைய தினம் ஹாலோவீன் டே பண்டிகை. அது என்ன ஹாலோவீன் டே அப்படின்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பண்டிகை என்னவோ 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் தான். 5 மணிலேருந்து ஒரு 7, 8 மணி வரைக்கும் தான். என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த பேய் பிசாசு மாதிரி எல்லாம் வெள்ளை துணியில ரொம்ப அழகா செய்து பேக்ரவுண்ட் லைட் எல்லாம் போட்டு மரத்துல தொங்க விட்டுருவாங்க. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மரத்துல பேய் தொங்குற மாதிரியே இருக்கும். அப்ப அந்த ஹாலோவீன் டே எதை காட்டுகிறது என்றால், நம்முள் இருக்கின்ற பிசாசு குணங்களை துரத்துவது. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஆணவம் காரணம். ஆணவத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னா, 31ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு கையில ஒரு திருவோடு தூக்கிக்கிட்டு பக்கத்து தெருக்கள்ல போய் பிச்சை எடுக்கணும். நம்ம வீட்டு பெரியவங்க வீட்டுல உட்காந்துட்டு வரவங்களுக்கு பிச்சை போடணும்.
இப்படி ஒரு அற்புதமான சடங்கை மையப்படுத்தி ஹாலோவீன் டே என்று அங்க நேற்றுக்கு கொண்டாடி இருக்கிறாங்க. அதே போல இங்கேயும் நரகாசுர வதம், நம்முள் இருக்கின்ற அசுர குணங்களை வதம் செய்கின்ற நாள். அப்படி வதம் செய்து சுத்த தேகம் என்ற புதிய ஆடை அணிந்து இனிப்பு என்ற இனிமையான வாழ்க்கையை தொடங்குவது, நம்முடைய தீய குணங்களை சுட்டரிப்பது பட்டாசு என்று தத்துவம் இதை பேச எந்த பத்திரிகையாவது எந்த தொலைக்காட்சி அமைப்பாவது இதை பேசுகிறதான்னு பாருங்களேன். வியாபாரத்தை தான் பேசுது. அப்ப சமுதாயமே தவறான பாதையை போதிக்கின்ற போது தனி மனிதத்துல குறை எப்படி நீங்கும்? அதை சொல்லி கொடுக்கறது தான் வேதத்திரி மகர்ஷி மாதிரி ஒரு சில ஏமாளிகள் பிறக்கிறாங்க. பழைக்க தெரியாத ஏமாளிகள் நம்ம கணக்குல. இவங்க தனக்குன்னு வாழ்ந்தது கிடையாது, சமுதாயத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முடிஞ்சு போறவங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சில உண்மையான ஞானிகள் மட்டுமே மக்களுக்கு அடிப்படை உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா எதுக்கு ஸ்வீட் ஸ்டால் போறோம், எதுக்கு பட்டாசு கடைக்கு போக போறோம், எதுக்கு துணி கடைக்கு போக போறோம்? எப்ப துணி வேணுமோ அப்பப்போ எடுத்துட்டா போதும் இல்லையா? குழந்தைகளுக்கு ஒரு விசேஷம்னா எல்லாரும் சேர்ந்து சேர்றதுனால குழந்தைகள் கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் செய்தா போதும். இப்படி இந்த குற்றம் குறைகளை நீக்க வேண்டும் என்று காலம் காலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சடங்குகளை செய்துட்டே இருக்கிறாங்க. ஆனா மாற்றம் தான் நிகழவில்லை. அப்போ அந்த இடம் எங்கே தன் குறைகளை நீக்கிக் கொள்ள முடியுமோ அந்த இடத்தை தேர்வு செய்வதிலே விழிப்புணர்வு வேணும். சரி, வந்தாச்சு, மனோடக்கலையில பயிற்சிகள் செய்துட்டு இருக்கிறோம், ஜெயிச்சிட்டோமா? நான் பர்ஃபெக்ட்லி எல்லா இதுல இருந்து வெளிவந்துட்டேன், என்னிடத்துல தீய குணங்களே கிடையாது, தீய எண்ணமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது நான் பயிற்சி எடுத்த காலத்திலிருந்து இன்றைக்கும் சிலருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறது வெட்டி வேலை, இன்னுமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, மனோரக்கலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னது கோயிலுக்கு போற எப்படின்லாம் பேசுவதை கேட்கலாம். ஒரு முறை மாதிரி சொன்ன போது நான் கேட்டேன், ரொம்ப நல்லதுதான் கோயிலுக்கு போறதை விட்டுட்டீங்க, சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். சாமிஜி முதல்ல அகத்தை 1ல ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு எண்ணம் ஆராய்தல் என்று முதல் பயிற்சி ஆரம்பிச்சார். உங்களுக்குள்ள தீய எண்ணங்களே வரது இல்லையான்னு கேட்டேன். அது எப்படி முடியும்? வருதுங்க. சரி. ஆசைகளே இல்லையா? அது இருக்கு. கோபமே வரது இல்லையா? அதுவும் வருது. கவலையே இல்லையா? அதுவும் படுவேன். அப்ப இதெல்லாம் இன்னும் வச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா கோயிலுக்கு போறது மட்டும் உடனே நிறுத்திட்டீங்க. இது எப்படி சரி? அவர் எங்க சொல்றாரு? பிரம்ம ஞானத்துல சொல்றார், அது அவசியம் இல்லை, எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, திருமந்திரம் சொல்றது. அப்போ எங்கே அது விடக்கூடிய இடம்? அது கடைசியில ஞானம் பெற்ற பிறகு அது தேவையில்லைன்னு போகும். முதல்ல எதை விடணும்? தீய எண்ணங்களை, தேவையில்லாத ஆசைகளை, கோபங்களை, கவலைகளை, பாவங்களை. அப்போ அந்த பயிற்சிகளை வரிசை கிரமமாக பாஸ் பண்ணிட்டே போனாதான் அந்த கடைசியத்துல போகும்போது யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஏற்பு தன்மை இருக்கும். ஏன்னா அந்த புனிதத்துவம் அந்த வலிமையை வெளிப்படுத்தும். அதனால அந்த தடுமாற்றங்கள் தெரியும். இது சரி இது தப்புன்னு யாருக்கு தெரியாது? லஞ்சம் வாங்குறது தப்புன்னு மந்திரிக்கு தெரியாதா? அதிகாரிக்கு தெரியாதா? அவரை கேட்டா அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவார். ஏன் நான் வாங்குறேன்னா,
நியாயம் சொல்லுவார்ல. எதுக்கு இந்த பொருள் இவ்வளவு விளைவிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அவர் நியாயம் சொல்லுவார். இப்படி அவன் ஒரு தர்மம் வச்சிருப்பான். இதெல்லாம் தெய்வத்தின் தர்மத்திற்கு ஒத்து போகுமான்னு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு தர்மம் வகுத்துக்கலாம். நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயமானாலும் ஆகும். அப்ப அழிவில்லாத ஒற்றை தர்மம் எது என்றால் அது தெய்வத்தின் நீதி. அந்த தர்மத்திற்கு ஒத்து வாழ்கிறேனா அங்க செக் பண்ணி பார்க்கும். அப்பதான் நம்முடைய குற்றம் குறை என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாரும் தான் திருடுறாங்க நான் மட்டுமா, எல்லாரும் தான் ஏமாத்துறாங்க நான் மட்டுமா அப்படின்னா அப்ப சமுதாயமே ஒரு திருட்டு கூட்டமா தான் இருக்க முடியுமே தவிர நல்லவனும் இருக்க முடியாது. சரி இருந்தா என்ன நஷ்டம்? அதுதான் இத்தனை ஆஸ்பத்திரி, இத்தனை கோர்ட்டு கேஸு, இத்தனை பிரச்சனைகள். அப்போ நல்லதை எதிர்பார்க்கின்றோம், அது தகுந்த வாழவும் வேண்டும், குறைகளை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த தடுமாற்றங்கள் உண்டு, நிச்சயமா வரும். கேட்ட உடனே ஞானம் பெற்றுவிட முடியாது. முதல்ல மனசுக்கு அது தப்புன்னு ஏத்துக்கிறதுக்கே கொஞ்சம் காலமாகும். அதுக்கப்புறம் திருந்தனுமேன்னு அது ஆசைப்படும். அப்புறம் சறுக்கி விழும். அப்பதான் எழுந்து நிற்க பழகும். அதுக்கப்புறம் தான் ஏற தொடங்கும். இதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வேணும். அப்படி நம்முடைய தவறுகளை தடுமாற்றங்கள் வழியாக முயற்சி செய்து அதுல அவற்றை களைந்து வெற்றியை நோக்கி நடைபெறும். அந்த முன்னேற்றம் ஒரு பாட்டு வருமே, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுனாரு. ஓ நம்ம பாஸ் சொல்லிட்டாரு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுன்னு. அப்படி ஏறினா மரம் மேல சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறினா. சிகரம் ஏறிய பிறகு பார்த்தான், நான் வானத்துல ஏற போறேன்னு அடுத்த கால் எடுத்து வச்சான். இது என்ன விதியாகுன்றதுக்கு வள்ளுவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டார். நுனி கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஓக்கின் உயிருக்கு இறுதியாகிவிடும். மலை உச்சி வரைக்கும் தான் அடி எடுத்து வைத்து ஏறலாம். அதுக்கு மேலையும் வானத்துல ஏறுவேன்னு கால் வச்சேன்னா உயிருக்கு இறுதியாகிவிடும், செத்து தொலைஞ்சிருவேன் வள்ளுவர். அப்ப என்ன பொருள் என்றால், உடலால் ஏற முடிந்தது உச்சி, அதற்கு மேல் மனதாலும் ஏற வேணும். அப்போ உடல் வளர்ச்சி மட்டும் அல்ல, மன வளர்ச்சியும் உச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த முன்னேற்றம் அதற்கே என்னெல்லாம் வேணும். அந்த முன்னேற்றம் வருகின்ற போதுதான் நம்முடைய பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாறும். நம்முடைய குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறும். நம்முடைய தவறுகள் எல்லாமே திருத்தங்களாக மேன்மை அடையும். அப்ப வாழ்க்கை சிறப்படையும். அப்ப எதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் 3 வகையில அதை பேசலாம். அதாவது எண்ணம், சொல், செயல். செயலை விரித்தால் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். அப்ப மனித வாழ்க்கையே 6ல் அடங்கி விடுகின்றது. எண்ணம், சொல், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். அப்ப இந்த 5லேயும் துன்பங்களை நீக்கிக் கொள்வது எப்படி என்றால், அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் பைத்தியமாக்கிவிடும். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பம் இல்லை.
ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. அந்த அமைதி இல்லைன்னா பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம், பைத்தியமாயிருவோம்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றம் பெற வேண்டும் என்றால் அதுக்குன்னு பயிற்சி செய்து கொண்டு, அதே போல இனிமை பயத்தக்க சொற்கள், சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லக்க சொல்லில் பயனிலா சொல் என்றால் வள்ளுவ. அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பயனில்லாத வார்த்தைகளை பேசாதே அப்படின்னு. எந்த மொழியிலும் பயன் தராத வார்த்தை ஒன்று உண்டா தேடி பாருங்க, வார்த்தைகளே தேராது. அப்ப என்ன கருத்து என்றால், ஒன்றை நாம் சொல்லுகிறோம் என்றால் அதற்கு பயன் இருக்க வேண்டும். யாரும் நம்ம கருத்தை கேட்கறது இல்லைன்னா வாய் மூடிட்டு இருக்கணும். எதுக்கு தேவையெல்லாம் உலகிட்டே தெரியுது. அப்ப சமுதாயத்துல ஏதோ 10 பேர் வந்தா தேவை இருக்கு, கருத்துக்களை சொல்றோம். எனக்கு தெரியும் வாங்க, நான் தெருவில் போய் இறங்கி நின்று பேசினேன்னா யார் வந்து கேட்பா? அப்ப சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல், சொன்னால் ஒரு மாற்றம் நிகழாது என்றால் மௌனம் காத்துக்கொள். இப்படி குடும்பத்துல சொல் ஆண்மையை பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள் வரவே வராது. அந்த சொல்லுக்கு செல்வாக்கு இருக்கும், செல்லுபடியாகின்ற. அதே போல உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், இதெல்லாம் நமக்கு நோய்கள் வருமோ, சிக்கல் வருமோ, பிரச்சனை வருமோ, அதெல்லாம் சீர் செய்து கொள்வது. அதே போல இது உடல் சார்ந்த விஷயங்கள். அடுத்து பொருள் சார்ந்த விஷயம் இருக்க, வரவு, செலவு, மிச்சம், சொத்து. இந்த கணக்கு தான் நமக்கு ரொம்ப இடிக்குது. எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சா நமக்கு போதும்? வரவுக்கு தகுந்த செலவு செய்வதா, இல்ல செலவுக்கு தகுந்த வரவை பெருக்குவதா? எது சாத்தியம்? செலவுக்கு தீபாவளிக்கு கோழி கொண்டு போனா கூட செலவு பண்றதுக்கு வழி இருக்குது. கார் வாங்கலாம், எத்தனையோ பொருள் வாங்கலாம். ஸோ கோடியை பணம் கொண்டு போனாலும் செலவு பண்றதுக்கு வழி இருக்குது. சம்பாதிக்கும் வழி உண்டா? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. வருமானம் குறைவு என்பது பிரச்சனை கிடையாதுங்க, செலவு அதிகமான பிரச்சனை வரும். அப்ப இந்த சிக்கலிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வருத்தங்களிலிருந்து எப்படி மீள்வது? சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். சிந்திக்கணும். 2 பேர் இருக்கிறோம், வயசானவங்க, நமக்கு என்ன தீபாவளி பாடுது? இதுல போய் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் துணி எடுக்கிறது என்ன, அதை பண்றது என்ன, அதை பண்றது என்ன, ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஊருக்கு கொண்டுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்ன? இது தேவைதான போற காலத்துக்கு? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தனை செய்து சிக்கனத்தோடு பயன்படுத்தினால் தேவையற்ற பல சடங்கு சம்பிரதாயங்கள் விலக்கி விடலாம். அப்ப வருகின்ற பொருள் நிறைவை கொடுக்கும். அதுக்கு எவ்வளவு நேரத்தை, உழைப்பை பயன்படுத்தலாம்? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அவருடைய இன்னொரு ஹிடன் ட்ரூத், மறைந்திருக்கும் உண்மை என்ன என்றால், ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். ஆரோக்கியமே பணமாக மாறுகிறது. அப்போ how much health can be converted into wealth?
இந்த சிந்தனை யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. உழைத்து ஈட்டுகிறோம், ஆனா எவ்வளவு உழைத்து ஈட்ட வேண்டும்? இந்த உடலை உழைப்பு என்றால் 2 வகையில. ஒன்று உடல் கருவிகளின் உழைப்பு, இன்னொன்று அறிவின் உழைப்பு. அப்ப உடல் உழைப்பாலோ அறிவின் திறத்தாலோ எந்த அளவுக்கு நாம் பொருளை ஈட்டுவதற்காக செலவு செய்யலாம். உடம்புல ஸ்ட்ரெயின், சோர்வு இருக்கக்கூடாது. மனசுல ஸ்ட்ரெஸ், அழுத்தம் இருக்கக்கூடாது. அப்போ எந்த தொழில் செய்தாலும் உடல் சோர்வும் மன இறுக்கமும் வராத அளவு வரைக்கும் சம்பாதிக்கலாம். எங்கே உடல் சோர்வு வருகிறதோ, மன இறுக்கம் வருகிறதோ, that is the break even point. அதுக்கு மேல ஆசைகளை வச்சுக்கிட்டு, குடும்ப தேவைகளை வச்சுக்கிட்டு, கற்பனைகளை வச்சுக்கிட்டு, படாடோப வாழ்க்கையை முன்ன வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுதானே ஆகணுங்க, என்ன பண்றது அப்படின்னா, சம்பாதி, அவருக்கு படுத்துக்கோ, நீ சம்பாதிச்சாலும் அவன் வாங்கிக்குவான் ஆஸ்பத்திரிக்காரன். So how much health can be converted into wealth? இந்த ரேஷியோ சரியா தெரிந்தா அவன் 2ஐயும் அனுபவிக்கலாம். சொத்துக்களையும் அனுபவிக்கலாம், உலக இன்பங்களை அனுபவிக்கலாம். இந்த ரேஷியோ தெரியாம தான் பல பேரு இளமை காலத்துல எல்லாவற்றையும் புறக்கணித்து காசு ஏதான் கடவுள் ஓடிடுறான். வயசாகும் போது ஐசியூ தான் கதின்னு கிடக்குறான். அதனால தான் எந்த ஆஸ்பத்திரியும் இடம் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளம். ஏன் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே போகுதுங்க? கணவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, மனைவி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை இணக்கமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நானும் தான் சம்பாதிக்கிறேன், இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது? அவளுக்கு சம்பாதிக்கிற திமிரு. அப்படி சம்பாதிக்கிற பொண்டாட்டி கட்டிக்கிட்ட. அப்போ யோசிக்கணும், எவ்வளவு உயர்ந்த பதவிகளை வகித்தாலும், எத்தனை வருமானத்தை ஈட்டினாலும், மனதை நிறைவாக வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை என்றால் எல்லாமே சிக்கல் தான். அதாவது மனுஷனுக்கு ஒரு வகையில பணம் மிகப்பெரிய பிரச்சனை. வசதி இல்லாத போது நம்மால நினைச்சபடி சாப்பிட முடியாது. நினைச்சபடின்னா என்ன? நிறைய ஸ்வீட் சாப்பிட முடியல, அடிக்கடி ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியல, அடிக்கடி அங்க போக முடியல, இங்க போக முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல. இது நமக்கு பெரிய குறையாக இருக்கு. இப்ப அதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வீட்டுல இனிப்பு செய்து சாப்பிட்டது போய் இப்போ கண்ட நேரத்துல நினைச்சபடி சும்மா அப்படி வாக்கிங் போனா ஒரு எஸ்கேசி சாப்பிட்டு போலாமாங்கிறோம். உடல் நோய் வந்துச்சா? அப்ப எப்படி சரியா வரும்? அப்ப வசதிகள் வருகின்ற போது மனப்பக்குவம் ரொம்ப அதிகம் தேவை. அந்த பக்குவம் வருகின்ற போது எதையுமே அளவுக்கு அதிகமா அனுபவிக்க முடியாது. அதே மனசு கேட்கும், நாம் அனுபவிக்க முடியாத போது எதுக்கு எத்தனை சம்பாதிக்கணும்? அடுத்து கேட்கும் இல்ல. அப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் அனைத்திலும் அளமுறை வேண்டும் என்றால் அதற்கான செல்வமும் அளவாக இருந்தால்தான் இங்கே ஆரோக்கியம் இருக்க முடியும். அதனால்தான் வறுமையான வாழ்க்கையும் கொடுமையானது, வசதியான வாழ்க்கையோ ஆபத்தானது. ரெண்டுக்கும் மத்தியில நடுப்பாதையே பாதுகாப்பானது. அப்ப நடுப்பாதையில சௌகரியமா வாழ வேண்டும் என்றால்
சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் இல்லாமல் முடியாது. அதுக்கு மேல எல்லா நிலைகளிலேயும் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பொறுமை, தியாகம், இது போன்ற நற்பண்புகள் இல்லை என்றால் மனசு எதையாவது பேசி அது காலத்துக்கும் பிரிவாக, பகையாக மாறிப்போம். அதனால வாழ தெரிந்து வாழ்க்கை நடத்தவில்லை என்றால் பல வகையில் நாம் நோய்களையும் மன வருத்தங்களை தவிர்க்கவே முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணி என்றால், ஒற்றை வரியில் தீர்ப்பு சொன்ன மகான் புத்த பெருமான், ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம், ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம். அந்த ஆசை செல்வாக்குல, பணம், சொத்து சேர்க்கறதுல, வசதியான வீடு கட்டி எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு ஆடம்பரமா வாழ நினைக்கிறது இல்ல, எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையே கேட்கணும், ஆனா யாருடைய வார்த்தையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுல, இப்படி இந்த எல்லாம் நமக்கு சிக்கலுக்கான வழிகள். இதெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா இயற்கை தந்த வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. So satisfied life is more valuable than successful life. Satisfied life is more valuable than successful life. அதனால யாரெல்லாம் நான் நிறைவா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் தத்துவங்கள். இல்லை நான் அகாலமா செத்தாலும் சாப்பிட தவிர நான் பதவி விட மாட்டேன், சொத்துக்களை விட மாட்டேன்னா, ஓ யூ டிசர்வ் ஃபார் தட். என்ன விலை நிச்சயிக்கிறாயோ, என்ன விலை கொடுக்கிறாயோ, அதே விலை திரும்ப வரும். இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதனால இந்த தர்மத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும். அப்ப என்ன தீர்ப்பு என்றால், கண்ணாசுடைய ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்யலாம். வாழ்வது சரி என்றால் வருத்தங்கள் ஏன்? இதுக்கு தீர்ப்பு என்ன என்றால், எங்கே வாழ்க்கை தொடங்கும், இது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும். அவ்வளவுதான். சோ வாழ்க்கை வாழ தெரியாமல் வாழ்பவர்கள் ஒரு சிலர், பலர் என்று சொல்லல கண்ணதாசன். என்பது யாருக்கும் தெரியாதுன்னு, ஒருத்தருக்கும் தெரியாது வாழ்க்கைன்னு என்னன்றது. அப்போ சிக்கலை எப்படி தவிர்க்க முடியும்? சோ வாழ தெரியாமலேயே வாழ்ந்து சாக விரும்பாமலேயே சாகின்ற அவலம் இந்த சமுதாய வாழ்க்கை. திருத்திக் கொள்ள விரும்புபவர்களுக்கு வழிகாட்டுகின்ற இடம் அறிவு திருக்கோவில்கள். அதை நாம முதல்ல சரியா நிறைவா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியும். பட்டு எல்லாரும் இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுல எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்றது நம்ம அன்பர்கள் இப்போ வந்திருக்கிறதே தெரியுது. ஆனா இந்த 22 பேர் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கே ரொம்ப புரியுற மாதிரி வாழ்க்கையில டெய்லி டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களையே வச்சு நீங்க அழகா சொன்னீங்க. புரியுது, பட் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் தான் போராடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
நெறைய பேருக்கு சொல்றோம் இந்த விஷயங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட, லைஃப இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்றது? அப்படிங்கிற நோக்கத்துல தான் போயிட்டுருக்காங்களே கண்டி, ஆமா. என்ஜாய் பண்ணுங்க வேணான்னு சொல்லல. ஒரு அளவு முறையோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னும்போது, ம். நீங்கலாம் அந்த காலத்துல உங்களுக்கு பற்றாக்குறை இருந்தது. நீங்க ம். சொன்ன மாரி பணம் இருந்தா நல்ல வசதிகள அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ வந்துருச்சு. ஆமாங்க. அதனாலயே நல்லா படிச்சு, நல்ல ஒரு வேலைக்கு போயிடணும். அதுக்கப்புறம் அம்மா, அப்பா கண்ட்ரோல் இல்லாம நம்ம பாட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். ம். இந்த நோக்கத்துல தான் இப்ப இருக்காங்க. அத ஆமா. கேர்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து சொல்றோம். அந்த மாதிரி ரொம்ப அருமையா விளக்கி சொன்னீங்க. நீங்க கடைசியா ஒரு சொன்ன மாதிரி, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ணி, நானு என்ஜாய் பண்ணி நல்ல வாழ்க்கை அனுபவத்த விட, நான் விரும்பின மாரி வாழ்ந்துட்டு, கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போறேன் நானு. அப்போ வாழ்ந்துட்டு போ அப்போ வந்து அப்படி வியாதி வந்தா படுத்துக்க பேசாம வீட்ல. அப்புறம் மட்டும் அவ்வளோதான். ஆஸ்பத்திரி போறீங்க. அப்ப மட்டும் ஆண்டவ காப்பாத்துன்னு கோயில் கோயிலா சுத்துறீங்க. கோயில் கோயிலா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி சுத்துறோம். இறங்குறீங்க. அ. அ அப்ப இந்த வந்து ஞானம் அப்ப சொல்ல வேண்டியது இப்ப தானே? இப்ப ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா, அந்த நேரத்துல என்னவோ சொல்லுவாங்களே, கடைசி நேரத்துல கோவிந்தா கோவிந்தான்ற மாதிரி, ம். ம். அந்த நேரத்துல நாம என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? நம்மளும் ம். நெறைய விஷயங்கள் எடுத்து சொல்றோம் மக்களுக்கு. ம். பட் யார் யாருக்கு கிடைக்கணும், யார் யாருக்கெல்லாம் இது பதிவு இருக்கணும் இல்லைங்களா? நீங்கலாம் சொல்ற ஆமா. மாதிரி, பதிவுகள் இருக்கிறவங்க தான் இத வந்து பயன்படுத்திக்க முடியும். ஆமா. அந்த விதத்துல இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அருமையான எங்களுடைய மன்றம் தொடக்க விழா என்ற ஆண்டு விழா. அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு நல்ல எப்படி வாழணும், நாம வாழறோம். அதுல ஒண்ணும் எந்தவித சந்தேகமும் இல்ல. பட் ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத அப்பப்ப நம்ம கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டோம்னா தான் ஆமா. நம்மளுக்கு அது நம்மளுடைய அளவுகோல்லாம் அதுதான். நம்ம திரும்பி பார்க்கும்போது 20 வயசுல 40 வயசு இருக்கும்போது 20 வயசுல எப்படி இருந்தோம்? 60 வயசுல இருக்கும்போது 40 வயசுல எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா, ம். சொல்ற மாதிரி வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஆனா இப்போ மனவளக்கலையில வந்தவங்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு, மாமனார், மாமியார்லாம் நல்லா கவனிக்கிறவங்கலாம் நெறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்கயா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஏன்னா பதிவுகள் ஆயிடும். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பதிவுகள்ன்றதெல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு முன்னாடி தெரியல. அவங்க அப்படி சொன்னாங்க, அதனால நான் இப்படி சொன்னேன். இப்படி சொன்னாங்க, அதனால நான் அப்படி பண்ணேன். அப்படிங்கிற மாரி போனாங்க. பட் ம். இப்ப வந்து மாமனார், மாமியார கவனிக்கணும். அவங்க பெத்தவங்கள கவனிக்கணும். அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கங்கள்லாம் நெறைய பேர்கிட்ட வந்திருக்குங்க. ம். ம். எங்க ம். மன்றத்திலேயே நெறைய பேர் அத ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. இப்பதான் புரியுது அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு அப்படின்ட்டு. ம். அப்போ இந்த மாரி விஷயங்கள் இன்னும் நெறைய மக்களுக்கு நம்ம கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போறதுன்னு தான் தெரியலங்கயா. நெறைய பேருக்கு நம்ம மெசேஜ் ஆமா. அனுப்பிச்சாச்சு. ஒரு 40, 50 பேருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேங்கயா. அ கடைசில பரவால்ல நான் 50க்கு இன்னைக்கு ஒரு 22 வந்திருக்கு இல்லையா? ஒரு 30, 40 பேராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஓகே. அ நம்ம இப்ப கிடைச்சவங்களுக்கு வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அவ்வளோதான். ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்கயா. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி யாராவது பேசணும்னா பேசலாம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தாலும்